கடுமையான வெப்பத்துல அதுவும் சஹாரா பாலைவனத்துல கும்பலா நிறைய பேர் தண்ணிக்காக தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2-3 நாளா தண்ணியே குடிக்காம இருந்தனால எங்க தண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வர வழியெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு தோண்டி பார்த்துட்டே வராங்க. அந்த சமயம் இவங்க ஒரு மண் குழியை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அதை தோண்டி பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள தண்ணிக்கான அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கு. இருந்தாலுமே அவங்களோட நம்பிக்கையை விடாம ஒருத்தர் மட்டும் அந்த கிணத்துல இறங்கி பாக்குறாங்க. அவரும் இறங்கி பார்த்துட்டு இங்க தண்ணியே இல்ல, என்ன பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறும் போது அந்த பள்ளத்துல ஓரமா ஒரு இடத்துல தண்ணி சொட்டுறதை கவனிக்கிறாரு. இத பார்த்து அவருக்கு எல்லையே இல்லாத சந்தோஷம்னே சொல்லலாம். உடனே சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த தண்ணியை சொட்ட சொட்ட பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பல மணி நேரம் ஆனாலும் சரி, இப்ப அந்த தண்ணி தான் இவங்களோட பொக்கிஷம் அப்படின்றனால பொறுமையா அந்த தண்ணியை இவரும் பிடிச்சு இவர் குடிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கொடுத்ததுமே எல்லாருமே அவங்களோட உயிரார அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. இந்த நிலைமை நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்காக நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதே அவங்களுக்கு நாம செய்யற ஒரு நல்ல காரியமா இருக்கும்.